சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் மெரினா கடற்கரையில் சந்தித்த அந்த அவமானம் என்ன, தனது சொந்த படத்தில் அந்த வலியை அவர் எப்படி படமாக்கினார் மற்றும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடல் உருவான உருக்கமான பின்னணியை பற்றி மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். சினிமா கனவுகளுடன் சென்னை வந்த கண்ணதாசனுக்கு தொடக்கத்தில் ஏமாற்றங்களே மிஞ்சின. கையில் காசில்லை, உண்பதற்கு உணவில்லை. ஒரு நள்ளிரவு பசியுடன் மெரினா கடற்கரையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அவரை தட்டி எழுப்பினார். "யார் நீ? இங்கே ஏன் படுத்திருக்கிறாய்?" என்று அதட்டினார். கண்ணதாசன் மென்மையாக, "ஐயா, நான் வேலை தேடி வந்தவன், தங்குவதற்கு இடமில்லை, அதான் இங்கே படுத்தேன்" என்றார். அதற்கு அந்த போலீஸ், "அப்படியென்றால் எனக்கு 25 பைசா கொடு, இல்லையென்றால் இங்கிருந்து கிளம்பு" என்றார். கண்ணதாசன் தனது கவிதை நடையிலேயே, "என்னை வெட்டி போட்டாலும் என்னிடம் 1 பைசா கூட இல்லை ஐயா" என்றார். கோபமடைந்த அந்த அதிகாரி கவியரசரை அங்கிருந்து அவமானப்படுத்தி விரட்டியடித்தார். அந்த நள்ளிரவில் பசியோடும் வலியோடும் மெரினாவில் இருக்கும் காந்தி சிலை வரை நடந்தே சென்றார் கண்ணதாசன். அந்த ஒரு நிமிடம்தான் அவர் மனதிற்குள் ஏதோ ஒன்று ஆழமாக பதிந்தது. பிற்காலத்தில் கவியரசரை புகழ்பெற்ற அவர் சுமைதாங்கி என்ற திரைப்படத்தை தயாரித்தார். இந்த படத்தில்தான் மெரினாவில் சந்தித்த அந்த அவமானத்தை ஒரு காட்சியாக வைக்க விரும்பினார். இதற்காக "மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரித்தருவதில் வள்ளலாகலாம்" என்ற பாடலை எழுதினார். வாழ்க்கையின் அத்தனை தத்துவங்களையும் உள்ளடக்கிய அந்த பாடல் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TMS குரலில் உருவானது. ஜெமினி கணேசன் அந்த பாடலில் நடித்திருப்பார். இந்த பாடலை மெரினா கடற்கரையில் மாலையில் படமாக்க வேண்டும் என்று கவியரசர் விரும்பினார். ஆனால் போலீஸ் தரப்பில் நள்ளிரவில் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. நள்ளிரவில் மெரினாவில் மக்கள் கூட்டமே இருக்காது. அப்புறம் எப்படி படமாக்குவது என்று அனைவரும் யோசித்தார்கள். கண்ணதாசன் ஒரு அதிரடி முடிவெடுத்தார். தன்னிடம் வேலை பார்த்த அனைவரையும் மெரினாவிற்கு வரவழைத்து அவர்களை பார்வையாளர்கள் போல் அமர வைத்தார். மேலும் தன்னிடம் இருந்த 20 கார்களையும் மெரினாவிற்கு வரவழைத்து மக்கள் பயன்படுத்தும் கார்கள் போல கடற்கரையோரம் நிறுத்தி வைத்தார். ஒரு நள்ளிரவு பொழுதை மாலை நேர பொழுதாக தனது சொந்த முயற்சியால் மாற்றி காட்டியவர்தான் கவியரசர் கண்ணதாசன். அன்று 20 பைசா இல்லாமல் அவமானப்பட்ட அதே மெரினாவில் தனது சொந்த கார்களை நிறுத்தி படப்பிடிப்பு நடத்திய அந்த தருணம் கவியரசரின் வெற்றிக்கு ஒரு சான்று. சுமைதாங்கி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் வெளியான பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மனது வைத்தால் மனிதன் உயர்ந்த நிலையை அடையலாம் என்ற கருத்தை இந்த பாடல் இன்றும் உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.